வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களுடைய முன்னிலையில் அறிவித்தார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதன்படி தென் சென்னையில் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியிடுறாங்க. மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் அவர்கள் போட்டியிடுறாங்க. வட சென்னையில் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் போட்டியிடுறாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் டி.ஆர். பாலு அவர்கள் போட்டிடுறாங்க. அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் ஜி. செல்வம் அவர்கள் போட்டிடுறாங்க. அதுக்கடுத்து அரக்கோணத்தில் திமுகவினுடைய ஆஸ்தான பேச்சாளரான ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டிடுறாங்க. மேலும் சேலத்தில் எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்கள் போட்டிடுறாங்க. திருவண்ணாமலையில் சி.என். அண்ணாதுரை அவர்கள் போட்டிடுறாங்க. வேலூரில் கதிர் ஆனந்த் அவர்கள் போட்டிடுறாங்க. தர்மபுரியில் செந்தில்குமார், நீலகிரியில் ஆ. ராசா, பொள்ளாச்சி சண்முகசுந்தரம், திண்டுக்கல்ல வேலுசாமி, தஞ்சையில் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம், மயிலாடுதுறையில் சே. ராமலிங்கம், தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள், நெல்லையில் ச. ஞான திரவியம் அவர்கள், தென்காசியில் தனுஷ்குமார் அவர்கள், கள்ளக்குறிச்சியில் கௌதம சிகாமணி அவர்கள், கடலூரில் பன்ருட்டி ரமேஷ் அவர்கள், இவங்க எல்லாரும் போட்டிடுறாங்க. இதில் 13 பேர் மக்களவை தேர்தலில் முதன்முறையாக போட்டிடுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்த்த வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டில் பெரும்பாலும் வாரிசுகளும் பழைய புள்ளிகளும் மாற்று கட்சியிலிருந்து வந்த பிரமுகர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறத நம்மளால உணர முடியும். சென்னை வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகனான டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் போட்டிடுறாங்க. திமுகவுடைய முக்கிய தலைவராக இருந்தவர் தான் ஆற்காடு வீராசாமி. முதுமை காரணமாக தேர்தலில் நிற்காம அவர் ஒதுங்கிக்கிட்டதுனால அவருடைய மகனான கலாநிதிக்கு திமுக மருத்துவ அணி இணை செயலாளராக இப்போ பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல சென்னை தெற்கில் போட்டியிடக்கூடியவங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். இவர் தமிழகத்தினுடைய முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சரான வி. தங்கபாண்டியனுடைய மகள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சுக்கிட்டு இப்போ திமுகவுடைய மகளிர் அணியில் முக்கிய பதவி வகிச்சுட்டு வர்றாங்க. தமிழச்சி என்னும் சுமதி காவல்துறை அலுவலரான சந்திரசேகர் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதனைத் தொடர்ந்து மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் அவர்கள் போட்டிடுறாங்க. இவர் முரசொலி மாறனுடைய 2வது மகன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். மேலும் இவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சகோதரியினுடைய பேரன். முன்னாடி தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு துறையினுடைய மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. நெசவுத்துறை அமைச்சராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக பதவி விலகியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் கதிர் ஆனந்த் அவர்கள் போட்டிடுறாங்க. இவர் திமுகவுடைய பொருளாளராகவும் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுடைய மகன். அவர் தான் இந்த கதிர் ஆனந்த். சுமார் 20 வருஷங்களுக்கு பிறகு வேலூர் தொகுதியை கைப்பற்றினதுனால மகனுக்காக இந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காரு துரைமுருகன் அவர்கள். கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட போகிறது கௌதம சிகாமணி அவர்கள். இந்த கௌதம சிகாமணி அவர்கள் யார் அப்படின்னா முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுடைய மகன். அவர் தான் இந்த கௌதம சிகாமணி. இவர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட போறாரு. தூத்துக்குடியில் போட்டியிட போறாங்க கனிமொழி அவர்கள். இவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. திமுக அரசியல்வாதி, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள். தற்பொழுது இந்திய மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருக்காங்க. இவங்க தான் தூத்துக்குடியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட போறாங்க. இதெல்லாம் போக தேமுதிக இருந்து கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுகவுக்கு மாறின எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்கள் சேலம் தொகுதியில் நிற்கிறாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில். அதே மாதிரி 1996வது வருஷத்திலிருந்து தொடர்ந்து 3 தடவை தமிழ்நாட்டினுடைய அரக்கோணம் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத் ரட்சகன் அவர்கள் அதே அரக்கோணம் தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக சார்பில் களம் காண இருக்காங்க. அதுபோல நீலகிரி மக்களவை தொகுதியில் இருந்து திமுக சார்பில் போட்டியிட்டவர் தான் ஆ. ராசா அவர்கள். கடைசியாக 15வது மக்களவை அமைச்சரவையில் தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக 16 நவம்பர் 2010 வரை பொறுப்பு வச்சவர். மக்களவைக்கு 4 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவரும் அதே நீலகிரியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் களம் காண்றாரு. அதே மாதிரி டி.ஆர். பாலு அவர்கள் 1996 முதல் 4 தடவை மக்களவையினுடைய உறுப்பினராக தென் சென்னை மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2004வது வருஷத்திலிருந்து 2009வது வருஷம் வரை கப்பல் துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இவர் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிற்கவிருக்காரு.
திமுகவை பொறுத்தவரை வேட்பாளர்கள் மட்டும்தான் செலவு செய்யணும் தேர்தலில் அப்படின்னு இருந்த விதியை மாற்றி இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாராளம் காட்ட முடிவெடுத்திருக்கிறதா அறிவாலய வட்டாரத்திலிருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. வழக்கமாக திமுகவில் சீட்டு பெறணும் அப்படின்னா தொண்டர்களுடைய ஆதரவை தாண்டி பணபலம் இருக்கணும், தலைமையிலிருந்து ஓரளவுக்கு மட்டுமே உதவி செய்யப்படுவதை நடைமுறையாக இருந்து வந்தது. பல இடங்களில் முன்னாள் அல்லது இந்நாள் பதவி வகிப்பவர்களுடைய தலைமையில தான் தேர்தல் செலவுகள் சென்று சேரும். ஆனால் மக்களவை தேர்தலை தன்னுடைய தலைமையிலான கூட்டணி முதன்முறையாக சந்திக்க போகுது அப்படிங்கிற நிலையில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் திமுக இருக்கு. அதோட இடைத்தேர்தலில் அதிமுகவை தோற்கடிச்சு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 18 தொகுதி இடைத்தேர்தலில் இன்னும் தாராளமாக செலவு செய்ய கட்சி சார்பில் வேட்பாளர்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்ய உத்தரவிட்டிருக்காங்களா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த நிதி முன்னாடியே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்கிட்ட போய் சேர்க்கப்பட்டு விட்டதாக கூறப்படுது. இதனால படு உற்சாகத்தில் இருக்காங்களாம் திமுக உடன்பிறப்புகள். மேலும் திமுக சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்டியலை இப்போ பார்க்கலாம். வரக்கூடிய இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் பூந்தமல்லியில் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டிடுறாங்க, பெரம்பூரில் ஆர்.டி. சேகர் அவர்கள் போட்டிடுறாங்க, திருப்போரூரில் எஸ்.ஆர். இதயவர்மன் அவர்கள் போட்டிடுறாங்க, சோளிங்கரில் அசோகன் அவர்கள் போட்டிடுறாங்க, பெரியகுளத்தில் கே.எஸ். சரவணகுமார் அவர்கள் போட்டிடுறாங்க, பரமக்குடியில் சம்பத்குமார் அவர்கள் போட்டிடுறாங்க, விளாத்திக்குளத்தில் ஏ.சி. ஜெயக்குமார் அவர்கள் போட்டிடுறாங்க, சாத்தூரில் எஸ்.வி. சீனிவாசன் அவர்கள் போட்டிடுறாங்க, அரூரில் சே. கிருஷ்ணகுமார் அவர்களும், திருவாரூரில் பூண்டி கலைவாணன் அவர்களும், நிலக்கோட்டையில் சவுந்தரபாண்டியன் அவர்களும், குடியாத்தமில் காத்தவராயன் அவர்களும் போட்டிடுறாங்க. அதைத் தொடர்ந்து ஆம்பூரில் ஆசே வில்வநாதன் அவர்கள் போட்டிடுறாங்க. அதைத் தொடர்ந்து ஓசூரில் எஸ்.ஏ. சத்யா அவர்கள் போட்டிடுறாங்க. அதைத் தொடர்ந்து பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் ஆ. மணி அவர்கள் போட்டிடுறாங்க. அதைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் நீலமேகம் அவர்கள் போட்டிடுறாங்க. மானாமதுரையில் இலக்கியதாசன் அவர்களும், ஆண்டிப்பட்டியில் ஏ. மகாராஜன் அவர்களும் போட்டிடுறாங்க. மேலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் கே. வெங்கடேசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் இடைத்தேர்தல் வேட்பாளர்கள். மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த தடவை யார் ஜெயிக்க போகிறாங்க, எந்தெந்த தொகுதியில் யார் யார் ஜெயிக்க போகிறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது, யார் மிகப்பெரிய அளவில் தேர்தலில் சாதிக்க போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது அப்படின்ட்டு பல பேர் மிகப்பெரிய அளவில் கருத்து கணிப்பு நடத்திட்டு வர்றாங்க. இவங்க தான் ஜெயிப்பாங்க, இல்லை அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய ஒரு கண்ணோட்டத்தில் கருத்து கணிப்பு நடத்தி அதுக்கான முடிவுகளையும் வெளியிட்டு வர்றாங்க. எது எப்படியோ அதை முடிவு பண்ண வேண்டியது மக்களுடைய கையில் தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இப்போ நம்ம பார்த்த வேட்பாளர்களுடைய விவரத்தில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர் யார் இந்த பட்டியலில் அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.